ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் ஆர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி பாஸ்கெட். நான் வந்து பேஸ் வந்து நார்மல் பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து கிராஸாக போட்டிருக்கேன். அதுக்கு நம்ம 5.5 அடியில் ஒயர் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஒயர் 5.5 அடி அளந்திருக்கேன். அந்த ஒரு ஒயர் வச்சுட்டு மிச்சம் 15 ஒயர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக 16 ஒயர். இது ஒரு மினி லஞ்ச் கூடையாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். பாருங்கள், இது மாதிரி 16 ஒயர் 5.5 அடியில் எடுத்துக்கிட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கட்டோடு இருக்கிற ஒயரை வந்து நம்ம ஒரு 12 சென்டிமீட்டர் அளவுக்கு கம்மியாக விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/2 அடி இருக்கும். இதை நம்ம மடிச்சிக்கலாம். இப்போ நம்ம 2 ஒயரும் சரிசமமாக வச்சுக்கிட்டு மடிச்சிருக்க அந்த சின்ன பகுதி வந்து பின்னாடி சைடு போகணும். கீழே இருக்கிற திரும்பின பக்கத்தை வந்து மேலே வச்சுக்கிட்டு சைடு ஒயரை எடுத்து லூப்பில் விட்டால் உங்களுக்கு அழகான பாக்ஸ் நாட் ரெடி. இப்போ இந்த கிராஸாக இருக்கிற ஒயரை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இது இவ்வளோ எனக்கு ஒரு 1/2 அடி அளவுக்கு நான் விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். அதையும் அப்படியே நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வரிசையாக அதே மாதிரி ஒரு ஒயரையும் நம்ம சேமாக வச்சுட்டு நம்ம மடித்து 16 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பின்னாடி ஒயர் அதிகமாக விட்டுட்டு நீங்கள் வந்து நாட் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்து நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கிராஸில் இருக்க ஒயரை நம்ம செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், சின்ன அளவு தான் வருது. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இடையில சின்ன சின்ன நுணுக்கங்களோட இந்த வீடியோவில் போகும். இது வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ 16 வரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த 1/2 அடி கம்மியாக அளந்து விட்டோம் இல்லையா, அதை எடுத்து சைடு ஒயர் எடுத்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி மேலேருந்து நம்ம அளந்துக்கலாம். அந்த சைடு ஒயர்லேருந்து அளந்துக்கிட்டு அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து நம்ம இன்னொன்று போட்டுக்கலாம். நம்ம சேனலில் புது ஐடியாஸ் வந்துகிட்ருக்கு. மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள். இதையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஒயரையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரிசையாக போட்டுக்கலாம். இது மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் டைட்டாக போட்டதுக்கப்புறமா இதையும் வந்து சைடு ஒயர் அளந்துட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம அந்த சைடு ஒயர் வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கலாம். அடையாளத்துக்காக ஃபஸ்ட்டு போட்டதை. இப்போ மேலே ஒரு 5 லைனோ கீழே ஒரு 3 லைனோ நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி 8 லைன் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், அடையாளத்துக்கு ஒரு சின்னதாக நாட் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு இவ்வளோ ஆரஞ்சு ஒயர் இருக்குது. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். டபுள் கலர் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு ப்ளூ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு சின்னதாக எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் அந்த கார்னரில் ஜாயின் பண்ணுறேன். இப்போ டைட்டாக இழுத்து பிடிச்சி 4 நாட்டாக போட்டு டைட்டாக போட்டுக்கலாம். கார்னர் சைடில் மட்டும் ஒரு
7 சென்டிமீட்டர் விட்டுக்கலாம். மற்றதெல்லாம் சைடு அந்த ஒயரை வந்து பக்கத்தில் இருக்க ஒயரை அளந்துட்டு அதே அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 4 ஒயர் போட்டாச்சு. 4 நாள் போட்டுட்டோம். இப்போ இதை அளந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்க ஒயரை. அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு தடவை அளந்துட்டு அங்கேருந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அளந்து 4 ஒயராக டிவைட் பண்ணி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே போகிற ஒயரை அப்படியே அளந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். கார்னரில் மட்டும் நம்ம ஒரு 7 சென்டிமீட்டர் அளவுக்கு நீட்டாக வச்சு நம்ம ப்ளூ கலர் ஒயரையும் நீட்டாக வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி விட்ருக்க 4 நாளாக டிவைட் பண்ணி கட் பண்ணி விட்ருக்கோம் இல்லையா, அது 2 பக்கமாக வர ப்ளூ ஒயரை வந்து சேர்த்து ஒரு நாட் மட்டும் போட்டுக்க போகிறோம் நல்லா டைட்டாக. இப்போ இங்கேருந்து தான் உங்களுக்கு கிராஸ் நாட் ஆரம்பிக்குது. இன்னொன்று அப்படியே மெதுவாக காமிக்கிறேன். சைடில் இருக்க ஒயரை 2த்தையும் டைட் பண்ணிவிட்டு டைட்டாக ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். அது மாதிரி சுற்றிலும் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ சுற்றி போட்டாச்சு. இப்போ 2 ப்ளூ நாட்டுக்கு இடையிலையும் நம்மளுக்கு ஒரு 4 ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கும். பக்கத்தில் வர ஆரஞ்சு கலர் ஒயரை சேர்த்து பிடிச்சி ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். அந்த 4 ஒயர் தனித்தனியாக இருக்கும். இந்த சைடு ஒரு நாட்டு, அந்த சைடு ஒரு நாட் வரும். பக்கத்தில் இருக்க ஒயருங்கிறதுனால கொஞ்சம் நாட் போட கொஞ்சம் வளைச்சிட்டு வரும். நம்ம நல்லா அமுத்தி பிடிச்சி போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ 2 சைடும் ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இங்கே கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டுக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம டிவைட் பண்ணியிருக்க எல்லா இடங்களையும் நம்ம 3 நாட் போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி 3 நாட் போட்டாச்சு எல்லா இடத்துலையும். இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயரையும் ஆரஞ்சு கலர் ஒயரையும் சேர்த்து இப்போ நாட் போட்டுக்க போகிறோம். அதாவது ஒரு 3 நாட் மாதிரி வரும். இங்கேருந்து ஒரு 3 நாட்டு, இந்த சைட்லேருந்து ஒரு 3 நாட் மாதிரி கணக்கு வரும். ஆனால் மொத்தமாக ஒரு 5 நாட்டு. மிக்ஸ்டு நாட்டு 2ம் ப்ளூ நாட்டு 1 உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மிக்ஸ்டு நாட்டு, பக்கத்துலேயும் ஒரு மிக்ஸ்டு நாட்டு, அப்படியே கோபுரம் மாதிரி இருக்கும். இதுவுமே உங்களுக்கு மிக்ஸ்டு நாட்டு தான். இந்த கீழேருந்து வர ப்ளூ ஒயர் வந்து மேலே ஜாயிண்ட் ஆகும். அப்போ 2 சைட்லேருந்து வர இடத்துல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ நாட் கிடைக்கும். இதே மாதிரி தான் வரிசையாக மற்ற எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு வந்துட்டோம். ஒன்று ஃபாஸ்ட்டாக போடுறேன், நீங்கள் அப்படியே கவனிங்க. அகைன் இங்கே ஒரு ப்ளூ நாட் கிடைக்கும் மிக்ஸ்டு நாட்டுக்கு அப்புறம். இதோட அந்த ட்ரையாங்கிள் ஷேப் அப்படியே முடியும். இப்போ சுற்றிலும் வந்து உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும் பாருங்கள். நம்மளுக்கு ஆரஞ்சு ஒயர் வந்து 4 இருக்குது. இப்போ அந்த ஆரஞ்சு ஒயர் கிராஸாக ஆகிற இடத்துல வந்து இப்போ நாட் போடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நாட் 4 நாட் வரும் உங்களுக்கு.
ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. செகண்ட் நாட்டு இந்த சைடு ஒரு நாட்டு, அது மாதிரி ரைட் சைடு ஒரு நாட் வரும். இது அதாவது சந்து புள்ளி மாதிரி. இந்த ஆரஞ்சு ஒயரு மேலே போயிட்டு மேலே ஒரு நாட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. மொத்தமாக ஆரஞ்சில் 4 நாட்டு வந்து கிடைக்கும். இப்போ இந்த 4 நாட்டுகையும் நம்ம வந்து ஒரு கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஷேப்பாக நம்ம போட போகிறோம். இங்கே வந்து மிக்ஸ்டு நாட்டு ஒரு 2ம் ப்ளூ நாட்டு 1ம் கிடைக்கும். நம்ம கீழே போட்டால் அதே மாதிரியே அதுவும் மிக்ஸ்டு நாட்டு, இங்கே ஒரு மிக்ஸ்டு நாட்டு இருக்குது. மொத்தமாக இந்த 4 பூ சுற்றியும் உங்களுக்கு ஒரு 5 நாட் கிடைக்கும். மறுபடியும் இந்த ரைட் சைட்லேருந்து அந்த ஒயரை பிடிச்சி போட்டோன்னா இங்கே ஒரு மிக்ஸ்டு நாட் கிடைக்கும். அதுக்கடுத்து மேலே ஒரு ஆரஞ்சு நாட்டு பக்கத்தில் ஒரு மிக்ஸ்டு நாட் கிடைக்கும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தான், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மேலே கீழே போட்ட மாதிரியே மேலேயும் வந்து ப்ளூ நாட் ஒன்று கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு கூட பூரா வந்து ஃபினிஷ் ஆகி அழகாக தெரியும். நீங்கள் ஒரு கேப்பையும் ஃபில் பண்ணலாம் சுற்றி, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சைடாக கூட ஃபில் பண்ணிட்டு போகலாம். கேப் இருக்கிற இடத்தெல்லாம் இது மாதிரி கவுண்ட் பண்ணி போட்டுக்கிட்டே போங்க. முதல்ல ஒரு நாட் போட்டு வரும், அதுக்கப்புறமா 2 நாட்டு, மறுபடியும் ஒரு நாட்டு ஆரஞ்சு நாட்டு மாதிரி கணக்கு வரும். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு நாட்டு வந்து இந்த சைடு 2 இந்த சைடு உண்டு, கார்னரில் ஒன்றும் ப்ளூ நாட் ஒன்று கிடைக்கும். எனக்கு இந்த கூடையோட ஹைட் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 6 நாட் கிடச்சி 6 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இந்த கூடையை நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் முடிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ் யாராவது தெரியாமல் இருந்ததுன்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தெரியாத இடத்துல வந்து பாஸ் வச்சுட்டு பொறுமையாக பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும் இது போடுறதுக்கு. இப்போ நம்ம ஜாயின் ஆகிற இடத்துல ப்ளூ நாட்டை போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு 6 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. எனக்கு அவ்வளோதான் ஒயர் இருக்குது. இதோட நான் வந்து இதை முடிச்சுக்கிறேன். ரொம்ப சிக்கனமாக அந்த ஒயரை வெட்டி அழகாக போட்டிருக்கேன். நீங்களும் வந்து இதே மாதிரி அளவுகளோடு போடுங்க. இப்போ இந்த ஒயர் வந்து போகிற இடத்துல அப்படியே நம்ம சொருகிக்கணும், கிராஸ் ஆகாமல். கிராஸாக போகும் இந்த ஒயரு. அந்த கிராஸில் அப்படியே போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் அழகாக தெரியும். எப்போதும் ஃபஸ்ட்டு ஒயரில் நம்ம சொருகக்கூடாது, செகண்டில் தான் சொருகணும். ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அழகான ஒரு லுக்கோட கூட இருக்கும். இந்த கூடைக்கு வந்து நான் 2 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன். நம்ம அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபினிஷிங்லாம் ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வந்திருக்கு பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இடம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.